ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருடம் வைகாசி விசாகம் மே 22 வருதா மே 23 வருதான்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். அது எந்த நாளில் வருது, அது எப்படி வழிபடணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருகப்பெருமான் அவதரித்த திருநாளை தான் நம்ம வைகாசி விசாகமாக கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் ரொம்பவே சிறப்பு. நம்ம வேண்டுனதெல்லாம் வழிபடுறவங்களுக்கு அந்த வரங்கள் அப்படியே கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. பௌர்ணமியும் விசாகமும் சேர்ந்து வர்றனால தான் நம்ம வைகாசி விசாகம்னு கொண்டாடுவோம். ஆனால் இந்த வருடம் ரெண்டும் ஒவ்வொரு நாளில் வருது. கொஞ்சம் நேரம் இருக்கிறனால தான் எல்லாருக்குமே எந்த நாளில் வருதுங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். அதுக்கு மே 22 புதன்கிழமை காலையில் 8:18 மணிக்கு தான் விசாக நட்சத்திரம் துவங்குது. இது மே 23 காலையில் 9:43க்கு முடிஞ்சிருது. அப்போ விசாக நட்சத்திரம் இருக்கிறது 22 தான் இருக்குது. அதே மாதிரி மே 22 இரவு 7:14க்கு தான் பௌர்ணமி தொடங்குது. மே 23 இரவு 7:48 பௌர்ணமி முடிஞ்சிரும். நம்ம வைகாசி விசாகம்ங்கிறது விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து இருக்கணும். விசாக நட்சத்திரத்துக்கு தான் ரொம்பவே முதன்மை கொடுக்கறனால மே 22 தான் ரெண்டுமே இருக்கிறனால நம்ம மே 22 தான் இந்த வருடம் வைகாசி விசாகமாக கொண்டாடுறோம். இந்த நாளில் வழிபடும் போது வேண்டிய வரங்கள் எல்லாமே கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம். விசாகன்னு கூட முருகருக்கு பேர் உண்டு. இந்த திருநாமம் எதுனா விசாகனுங்கிறதுக்கு பொருள் மயில் மேலே உலா வர்றவன்கிற பேர் தான் விசாகனோட பேரோட அர்த்தம். அடுத்த வீடியோவில் வைகாசி விசாகத்துக்கு விரதம் இருக்க முறையை பற்றியும் எந்த நேரத்தில் வழிபாடு பண்ணலாம், என்ன நெய்வேத்தியம் வைக்கலாங்கிற சிறப்புகளை பற்றி அடுத்த வீடியோவில் போடுறேன். மறக்காமல் பார்த்துக்கோங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.